முக்கிய செய்தி. புயல் நிவாரண நிதியாக வழங்கப்படும் ரூபாய் 6000ற்கு இன்று முதல் டோக்கன் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. சென்னையில் இன்று பிற்பகல் முதல் ரேஷன் கடைகளில் மிக்ஜாம் புயல் நிவாரணமாக ரூபாய் 6000 பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த டோக்கன் எப்படி பெறப்படும், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மிக்ஜாம் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் டோக்கன் வழங்கி அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்குவதற்கான பணிகள் இன்று பிற்பகல் முதல் தொடங்க இருக்கின்றன. அதாவது நிவாரணத்தை எந்த தேதியில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு டோக்கன்களை வழங்குவதற்கான பணி சென்னையில் இன்று பிற்பகல் முதல் தொடங்குகின்றது. சென்னையை பொறுத்தவரை ஒவ்வொரு நியாய விலைக்கடையிலும் அந்த நியாய விலைக்கடையினுடைய விற்பனையாளர், உதவியாளர் மற்றும் கூட்டுறவுத்துறையின் 2 பணியாளர்கள் என்று குறைந்தபட்சம் 4 பேர் இருந்து நிவாரண தொகைகளை வழங்க இருக்கின்றார்கள். குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சென்னையில் நிவாரண தொகை வழங்கப்பட இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ரொக்கமாக 6000 ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றது. இதன் காரணமாக வருவாய்த்துறையினருடைய 2 பணியாளர்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நியாய விலைக்கடையினுடைய உதவியாளர், பணியாளர் என்று 2 என்று 4 பேர் இந்த ரொக்கமாக பணத்தை வழங்கக்கூடிய பணியிலே ஈடுபட இருக்கின்றார்கள். அதற்கான பயிற்சி தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. 2000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பயிற்சியில் இன்று காலை 10 மணி முதல் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்று பிற்பகலுக்குள் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கான டோக்கன் விநியோகம், ரொக்கமாக பணத்தை, நிவாரண பணத்தை வழங்குவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் முதல் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் நிவாரண தொகையை பெறுவதற்கான டோக்கன் வழங்கப்படுகின்றது. அந்த டோக்கனில் எந்த தேதியில் எத்தனை மணிக்கு வந்து பயனாளர்கள் தங்களுடைய அந்த நிவாரண தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்த விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் இவர்கள் எல்லாம் நேரடியாக ரொக்கமாக பணத்தை பெற முடியாது. அவர்கள் முதலில் விண்ணப்பிக்க வேண்டும். தங்கள் பகுதிக்கு உட்பட்ட நியாய விலைக் கடைகளுக்கு சென்று விண்ணப்பங்களை பெற்று அரசு ஊழியர்களோ, வருமான வரி செலுத்தக்கூடியவர்களோ, சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்களோ, நாங்களும் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், இந்த முகவரியில் நாங்கள் வசித்து வருகின்றோம், எனவே எங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு உட்பட்ட நியாய விலைக் கடைகளில் வழங்க வேண்டும். அந்த விண்ணப்ப படிவங்களை அனுப்பும் பணியும் தொடங்கி இருக்கின்றது. விரைவில் அந்த விண்ணப்பமும் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி அரசு ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள் நேரடியாக ரொக்கமாக பணத்தை பெற முடியாது. தங்களுடைய வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களுடன் விண்ணப்பித்தால் விண்ணப்பம் ஏற்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான நிதி அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மற்றபடி சென்னையில் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்று பிற்பகல் முதல் நிவாரண தொகைக்கான டோக்கன் வழங்கப்படுகின்றது. அந்த டோக்கன் பெறப்பட்ட பிறகு அவர்கள் எந்த தேதியில் நிவாரணம் பெற வேண்டும், எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட விவரங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். ராஜகுமரன், யார் யாருக்கு இந்த டோக்கன் வழங்கப்படுகிறது? ஏதேனும் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை சொல்லலாம். இந்த டோக்கன் பணியை பொறுத்தவரை சென்னையில் ஏற்கனவே அறிவித்தபடி சென்னை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்களை தவிர்த்து பிற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 6000 ரூபாய் நிவாரண தொகைக்கான டோக்கன் வழங்கப்படுகின்றது. சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள், சென்னையில் பணி செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள், அதே போன்று வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் விண்ணப்பங்களை வழங்கிதான் அவர்கள் நிவாரணம் பெற முடியும். அவர்களுக்கு இந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்காது எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம். இந்த டோக்கன் விநியோகத்தை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் ரேஷன் அட்டை இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்படுகின்றது. மற்றபடி ரேஷன் அட்டை இல்லாதவர்கள், சென்னையில் வசிக்கக்கூடியவர்கள், வருமான வரி செலுத்தக்கூடிய அரசு ஊழியர்களாக இருந்தாரோ, வருமான வரி செலுத்தக்கூடிய தனியார் நிறுவன பணியாளர்களாக இருந்தாரோ, அல்லது ரேஷன் கடைகளில் சர்க்கரை குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்படாது. அவர்கள் தனியாக விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை வழங்க வேண்டும். அந்த விண்ணப்பங்களை வழங்கக்கூடிய பணி நாளை அல்லது நாளை மறுநாள் தொடங்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை இன்று பிற்பகல் முதலே டோக்கன் வழங்கப்படுகின்றது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு. ரேஷன் அட்டைதாரர்கள் தங்கள் பகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடைகளுக்கு சென்று டோக்கன் பெற்றுக்கொண்டால் எந்த நாளில் இருந்து அவர்கள் நிவாரண தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்ற விவரம் தெரிய வரும். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இந்த பயிற்சியில் தற்பொழுது 2000க்கும் மேற்பட்ட நியாய விலைக்கடை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த பயிற்சி நிறைவடைந்த பிறகு பிற்பகல் முதலே நியாய விலைக்கடைகளில் டோக்கன் வழங்கக்கூடிய பணி தொடங்கும். அதன் மூலமாக எந்த தேதியிலிருந்து 6000 ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படுகின்றது என்ற விவரமும் தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.